Hello my dear amazing learners, welcome back to Freehit. I am Nisham, University Gold Medalist, your biology tutor. So, இன்னைக்கு நாம என்ன கான்செப்ட் பார்க்க போறோம்னா oogenesis. So, oogenesis னா என்னது? போன வீடியோலயே பார்த்தோம். Okay? So, let me split into two and then oogenesis. Genesis னா என்னது? Formation. இங்கே எதோட ஃபார்மேஷன் பற்றி பார்க்க போகிறோம்? ஃபார்மேஷன் ஆஃப் ஓவம். ஸோ இதுக்கு பேர் oogenesis. ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் ஓவம்னா ஆப்வியஸ்லி அது எங்கே தான் நடக்க போகுது? ஓவரியில் தான் நடக்க போகுது. ஓகே, பட் இதில் ஒரு யூனிக் ப்ராப்பர்ட்டி இருக்குது. மேல் பொறுத்த வரைக்கும் பியூபர்ட்டியில் இருந்தே ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். பட் ஃபீமேல் பொறுத்த வரைக்கும் எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகுது இல்லையா? ஒரு விமன் எம்ப்ரியோவாக ஃபார்ம் ஆகும் பொழுதே அவங்களுடைய ஓவம் ஃபார்ம் ஆகிடும். ஸோ நம்ம முன்னாடி படித்தோம் இல்லையா டைமிங், எப்போ உருவாகும்னு, எப்போ உருவாகுது? அட் பியூபர்ட்டி சொன்னோம். இங்கே அட் எம்ப்ரியோஜெனசிஸ். ஓகே, ஸோ எம்ப்ரியோஜெனசிஸில் இருந்தே ஓவம் ப்ரொடியூஸ் ஆகி எம்ப்ரியோஜெனசிஸ் முடியும் போது ஓவம் ப்ரொடக்ஷனும் நின்றோம். அதுக்கப்புறமா பர்த் டு பியூபர்ட்டி நமக்கு என்ன ஆகும்? கவுண்ட் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். கவுண்ட் டிக்ரீசஸ். கவுண்ட் ஆஃப் வாட்? ஓவம். ஓகே, அப்போ பர்த் அப்போ எவ்வளோப்பா இருக்கும்? பர்த் அப்போ நமக்கு ஒரு ரஃப்பாக கப்புள் ஆஃப் மில்லியன்னு சொல்லியிருப்பாங்க. கப்புள் ஆஃப் மில்லியன். பட் இதோட கவுண்ட்டை நீங்கள் யோசித்து பார்க்கணும். கப்புள் ஆஃப் மில்லியன்னா 2 மில்லியன் பெர் ஓவரி, பெர் ஃபீட்டல் ஓவரின்னு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஃபீட்டஸோட ஓவரியில் இருக்கும். ஓகே, அப்போ கப்புள் ஆஃப்னா முதல்ல எத்தனை ஓவரி இருக்கும்? 2 ஓவரி இருக்குமா? ஒரு ஓவரியில் 2 மில்லியன்னா 2 ஓவரியில் எவ்வளோ இருக்கும் மொத்தமாக? 2 × 2 மில்லியன் which is 4 மில்லியன். பட் மேலோட அமௌண்ட்டை யோசிச்சு பாருங்கள். ஒரு காய்டஸ் ஒரு டைம் எஜுகுலேஷனில் எவ்வளோ வரும்? நியர்லி 200லேருந்து லைக் 300 மில்லியன். இது ஒன்ஸ் மட்டும்தான். ஸோ இதே மாதிரி எத்தனை டைம் ப்ரொடியூஸ் ஆகுதோ நீங்கள் அப்படியே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இட் இஸ் அ மேக்னிஃபிஷன் நம்பர். பட் ஃபீமேலுக்கு கம்மி. ஓகே, ஸோ இந்த ட்ரெண்டை நீங்கள் எதில் கூட பார்க்கலாம், ஈவன் பிளான்ட்டில் கூட பார்க்கலாம். விண்ட் பாலினேட்டட் ஃப்ளார்ஸில் போலன் கிரெயின்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், பட் ஓவியூல் கம்மியாக இருக்கும்னு படிச்சிருக்கும். ஸோ அது மாதிரி யூஸ்வலாகவே மேல் கேமிட்ஸோட கவுண்ட் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதனால் சிலது பிளான்ட் கிங்டமுக்கும் அனிமல் கிங்டம் சிங்க் ஆகும். அது எல்லாமே இருக்கும். ஓகே, ஸோ பர்த்லேருந்து பியூபர்ட்டி வரைக்கும் கவுண்ட் டிக்ரீஸ் ஆகுன்னு சொல்கிறேன்னா, இப்போ பர்த்தில் எவ்வளோ இருக்குன்னு சொன்னேன்? ஒரு ஃபீட்டல் ஓவரில் நியர்லி 2. அப்போது குறைஞ்சி எவ்வளோ வந்திருக்கும்? 60,000 to 80,000 மிச்சம். அந்த பர்த்லேருந்து பியூபர்ட்டி வரைக்கும் டிகிரேட் ஆகி மிச்சம் பேலன்ஸ் எவ்வளோ தான் இருக்கும்? 60,000லேருந்து 80,000 வரைக்கும் வரும். இப்போ நம்ம ஃப்ளோ சார்ட் பார்க்கலாம். ஃப்ளோ சார்ட் பொறுத்த வரைக்கும் லொக்கேஷன் என்ன சொல்லிட்டேன்? ஓவரிக்குள்ளே ஊகோனியம் இருக்கும். அங்கே என்ன படித்தோம்? ஸ்பெமட்டோகோனியா, இங்கே ஊகோனியம். இப்போ இந்த ஊகோனியம் எப்படி இருக்குது? டிப்ளாய்டு. ஊகோனியமில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஊகோனியமில் இந்த டிப்ளாய்டு செல் இருக்கு இல்லையா, பிரைமரி ஊசைட். இதோட ஃபார்மேஷனை நம்ம மறக்கக்கூடாது. ஓகே, ஊகோனியம்லேருந்து என்ன ஃபார்ம் ஆகுது? பிரைமரி ஊசைட் ஃபார்ம் ஆகுது. பிரைமரி ஊசைட் ஒரு ஸ்டேஜில் அப்படியே அரெஸ்ட் ஆயிரும். ஸ்பெர்மடோஜெனசிஸில் ஊகோனியமில் மைட்டாசிஸ் நடக்கும், பிரைமரி ஊசைட்டில் மியாசிஸ் நடக்கும், செகண்டரி ஊசைட்டில் மியாசிஸ் நடக்கும். அது அப்படியே நடந்துகிட்டே இருக்கும், கண்டினியூவஸாக நடக்கும். பட் இங்கே என்ன நடக்கும்னா, பிரைமரி ஊசைட் உருவானோடனே மியாசிஸ் 1ஓட ப்ரோஃபேஸ் 1லேயே அரெஸ்ட் ஆயிரும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் டிவிஷனே நடக்காது. இப்போ இந்த பிரைமரி ஊசைட் என்னன்னு சொல்கிறாங்க? பிரைமரி ஃபாலிக்கல். ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னது? இது எல்லாமே எம்ப்ரியோவாக இருக்கும்போது நடக்குது. குழந்தையாக இருக்குது இல்லையா, அவங்க அம்மாவோட வயதில் குழந்தையாக இருக்கும்போதே இந்த ப்ராசஸ்லாம் நடக்குது. இது டெலிவரிக்கு அப்புறம் பேபி க்ரோத் கிடையாது, அதுக்கு முன்னாடியே அதோட பாடியில் நடக்கிற சேஞ்சஸ். ஓகே, ஸோ பிரைமரி ஃபாலிக்கல் இருக்குது. இந்த பிரைமரி ஃபாலிக்கல் லெட்ஸே சும்மா அப்படி வரையணும்னு வச்சுக்கோங்க. இந்த பிரைமரி ஃபாலிக்கலுக்கு மேலே கிரானுலோசா செல்ஸ் வரும். அதுக்கு பேர்
செகண்டரி ஃபாலிக்கல். புரிஞ்சுதா? ஓகே. ஸோ ஓவரியில் ஊகோனியம் இருக்குது, பிரைமரி ஊசைட். பிரைமரி ஊசைட் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா மியோசிஸ் 1 ப்ரோஃபேஸ் 1 அந்த ஸ்டேஜில் அரெஸ்ட் ஆகிடும். இங்கே இன்னும் செல் டிவிஷன் நடக்கலை. ஸோ ப்ளாய்டு இன்னமுமே எப்படி தான் இருக்கும், 2n தான், ஏன்னா இன்னும் டிவிஷன் நடக்கலை. பிரைமரி ஃபாலிக்கலுமே 2n. பிரைமரி ஃபாலிக்கல் மேலே கிரானுலோசா செல் வரும், அதுக்கப்புறம் தீக்கா ஃபார்ம் பண்ணும். இப்படி எழுதிக்கலாமா? தீக்கா ப்ளஸ் கிரானுலோசா செல்ஸ். தீக்கா ப்ளஸ் கிரானுலோசா செல்ஸுங்கிறனால இது என்னன்னு சொல்கிறோம், செகண்டரி ஃபாலிக்கல். இப்போ அடுத்தது டெர்ஷரி ஃபாலிக்கல். இப்போ நம்ம வரைஞ்ச தீக்கான்னு ஒன்று சொன்னேன்னா, தீக்கான்னு என்னது, யூஸ்வலி கவரிங். இந்த தீக்கா என்ன பண்ணும், ரெண்டாக பிரியும். என்னென்ன, தீக்கா இன்டர்னா அண்ட் தீக்கா எக்ஸ்டர்னா. அதாவது உள்ளே இருக்கக்கூடிய கவரிங், வெளியே இருக்கக்கூடிய கவரிங், அவ்வளோதான். இந்த தீக்கா இன்டர்னா தீக்கா எக்ஸ்டர்னா ஃபார்ம் பண்ணும்போதே ஒரு ஃப்ளூயிட் ஃபில்டு கேவிட்டி வரும். ஃப்ளூயிட் ஃபில்டு கேவிட்டி அப்படின்னு என்னது, கேவிட்டினா ஒரு ஸ்பேஸ். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வரையணும்னா இது ஒரு கேவிட்டி. இந்த கேவிட்டிக்குள்ளே யார் இருக்கா, ஒரு ஃப்ளூயிட் இருக்குது. இந்த ஃப்ளூயிட் ஃபில்டு கேவிட்டிக்கு பேர் என்னது, ஆண்ட்ரம். ஓகே. இந்த மொத்த ஸ்ட்ரக்சர் தான் டெர்ஷியரி ஃபாலிக்கல். ஓகே. ஸோ ஊகோனியம், பிரைமரி ஊசைட். பிரைமரி ஊசைட் என்ன ஸ்டேஜில் இருக்கிறோம், ப்ரோஃபேஸ் 1 ஸ்டேஜிலேயே நின்றுடும். அந்த பிரைமரி ஊசைட்டுக்கு அப்புறமா பிரைமரி ஃபாலிக்கல் ஃபார்ம் ஆகுது, அதுக்கு மேலே கிரானுலோசா செல்ஸ், தீக்கா லேயர். திரும்ப தீக்கா வந்து தீக்கா இன்டர்னா தீக்கா எக்ஸ்டர்னாவாக மாறுது, இன்னும் கொஞ்சம் கிரானுலோசா செல். இப்படி ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் உள்ளே என்ன நடக்குது, ஃப்ளூயிட் ஃபில்டு கேவிட்டி, ஆண்ட்ரம். இப்போ இந்த செகண்டரி ஃபாலிக்கல் வந்ததுக்கப்புறமா தான் என்ன நடக்கும்னா, இதெல்லாம் எம்ப்ரியானிக் ஸ்டேஜ் இப்படி தான் இருக்கும். ஓகே. எம்ப்ரியோக்கு அப்புறமா அந்த ப்ரோஃபேஸ் 1 மியோசிஸ் 1ல் நின்றுச்சுன்னு சொன்னேன்ல, அந்த மியோசிஸ் கம்ப்ளீட் ஆகும். அப்படி நடக்கும்போது பிரைமரி இப்படி போட்டால் பிரைமரி. ஓகே. ஸோ பிரைமரி ஊசைட் என்னவா மாறும், செகண்டரி ஊசைட் ப்ளஸ் டைனி போலார் பாடி. அப்போ ஏன் மேம் ஊசைட்டு டைனின்னு போடலன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிரைமரி ஊசைட் இவ்வளோ பெருசு இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது பட்டும் போலார் பாடியாக மாறிடும், கீழே இருக்கிறது செகண்டரி ஊசைட்டாக மாறிடும். ஓகே. சின்னதாக இருக்கிறது வந்து டைனி போலார் பாடி, பெருசாக இருக்கிறது செகண்டரி ஊசைட். எதனால இப்படி அன்ஈவனாக நடக்குதுன்னா, மேக்ஸிமம் சைட்டோபிளாசம் ஊசைட்டுக்கு போகணும். ஏன்னா நமக்கு ஜெனட்டிக் மெட்டீரியல் மட்டும்தான் மேல் கேமெட்லேருந்து வரும், மற்றபடி எம்ப்ரியோக்கு தேவையான எல்லா நரிஷ்மெண்ட்டும் யார்கிட்ட தான் இருக்கணும், ஃபீமேலில் தான் இருக்கும். ஸோ அதனால் அன்ஈக்குவல் டிவிஷன் நடந்து நிறைய சைட்டோபிளாசம் எங்கே ஸ்டோர் ஆகிருக்கும், இந்த செகண்டரி ஊசைட்டில் ஸ்டோர் ஆகிருக்கும். அதுக்கப்புறமா செகண்டரி ஊசைட்டை சுற்றி என்ன நடக்கும், செகண்டரி ஊசைட் மெச்சூர் ஆகி கிராஃபியன் ஃபாலிக்கலாக மாறும். கிராஃபியன் ஃபாலிக்கல் தான் மெச்சோர் ஃபாலிக்கல். சாரி, அந்த செகண்டரி ஊசைட் டிவைட் ஆனதுக்கப்புறமா அகெயின் இன்னொரு மியோசிஸ் நடக்கணும்ல. மியோசிஸ் 1 தான் முடிஞ்சிருக்கு, மியோசிஸ் 2. மியோசிஸ் 2 முடிஞ்சோன்னா ஸோ மியோசிஸ் 2 முடிஞ்சோன்னா ஓவம் ஃபார்ம் ஆகிடும். ஓவம் ஆர் ஓவா ப்ளூரல். ஓகே. ஸோ செகண்டரி ஊசைட்டில் மியோசிஸ் நடந்தோன்னா ஓவம் ஃபார்ம் ஆகும். இந்த ஓவமை சுற்றி இருக்கிற அந்த டெர்ஷரி ஃபாலிக்கல் இருக்குல்ல, நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, இந்த வெளியே வர கோட்டிங்கை தான் நம்ம ஃபாலிக்கல்னு பேசுகிறோம். உள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட்டை என்னன்னு சொல்லுவோம், ஊசைட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பிரைமரி ஃபாலிக்கல்ங்கிறது அந்த வெளியே இருக்க கிரானுலோசா செல், தீக்காவும் கிரானுலோசா செல்லும் சேர்ந்து செகண்டரி ஃபாலிக்கல், அப்புறம் தீக்கண்டல் எக்ஸ்டர்னாவும் கிரானுலோசா செல்லும் சேர்த்து டெர்ஷரி ஃபாலிக்கல். இது மட்டும் இல்லாமல் ஆண்ட்ரம், ஃப்ளூயிட் ஃபில்டு கேவிட்டி. பட் செகண்டரி ஊசைட்டுங்கிறது உள்ளே இருக்கக்கூடிய பிரைமரி ஊசைட் மியாசிஸ் அண்டர்கோ பண்ணி ஃபார்ம் ஆகுறது. ஓகே. இப்போ இந்த ஓமை சுற்றி யார் இருப்பான்னு சொன்னேன், ஒரு டெர்ஷரி ஃபாலிக்கல் இருக்கு இல்லையா, இந்த டெர்ஷரி ஃபாலிக்கலில் தான் என்னன்னு சொல்கிறோம், டெர்ஷரி ஃபாலிக்கலில் தான் என்னன்னு சொல்கிறேன்,
கிராஃபியன் ஃபாலிக்கிள். இந்த கிராஃபியன் ஃபாலிக்கிள் எப்போ ரப்சர் ஆகுதோ, எப்போ வந்து பிரேக் டவுன் ஆகுதோ அப்போ ஓவம் ரிலீஸ் ஆகும். ஓகே, இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னது? ஓவியுலேஷன். ரிலீஸ் ஆஃப் ஓவம் இஸ் நோன் அஸ் ஓவியுலேஷன். புரிஞ்சுது அந்த கம்ப்ளீட் ஸ்டோரி? ஓகே, ஸோ உங்களுக்கு ஊகோனியம் இருக்குது. ஊகோனியம் மியோசிஸ் 1 அந்த ஸ்டேஜில் வரும்போது பிரைமரி ஊசைட், அதை சுற்றி பிரைமரி ஃபாலிக்கல், செகண்டரி ஃபாலிக்கல், டெர்ஷரி ஃபாலிக்கல். பிரைமரி ஊசைட் அடுத்து என்னவா மாறும்? செகண்டரி ஊசைட்டாக மாறும். அந்த மியோசிஸ் முடிஞ்சு அப்போ ஒரு டைனி போலார் பாடி வரும். செகண்டரி ஊசைட் திரும்ப மியோசிஸ் பண்ணும்போது நமக்கு ஓவம் கிடைக்கும். ஓவம் சுற்றி இருக்க டெர்ஷரி ஃபாலிக்கல் கிராஃபியன் ஃபாலிக்கலாக மாறும். அதுக்கப்புறம் ரப்சர் ஆகி ஓவம் ரிலீஸ் ஆகும். அந்த ப்ராசஸ் பேர் ஓவிலேஷன். அஃப்கோர்ஸ் இதுலேயும் ஹார்மோன் இருக்குது. அடுத்து மென்ஸ்ட்ரல் சைக்கிள் படிக்கும்போது எந்த ஹார்மோன் பீக் ஆகும், எந்த ஹார்மோன் கம்மியாகும், ஹைப்போதலாமிக் ஹார்மோனா இல்லை வேறு என்னென்ன ஹார்மோன்ஸ் இன்வால்வ் ஆகுதுன்னு பார்க்கலாம். நோ வரிஸ் ஸ்டில் நவ். ஓகே, now let's look at book lines. ஸோ உங்கள் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க இந்த கான்செப்ட் பற்றி? ப்ராசஸ் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் மெச்சோர் ஃபீமேல் கேமெட்டுக்கு பேர் என்னப்பா? oogenesis. அது எதுலேருந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க? ஸ்பெர்மாட்டோஜெனசிஸ். இப்போ நான் அண்டர்லைன் பண்ணுறது, பாக்ஸ் பண்ணுறது எல்லாமே கீவேர்ட்ஸ். அதை நீங்கள் எப்போவுமே என்ன பண்ணக்கூடாது, மறக்கவே கூடாது, நல்லா படிச்சுக்கணும். oogenesis இஸ் இனிஷியேட்டட் எப்போவே ஆரம்பிச்சதுக்கு எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ். ஓகே, இந்த எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட்டுங்கிறது உங்களுக்கு புரியுதான்னு தெரியல, பட் நான் ஒரு சின்ன ஃப்ளோ சார்ட் மூலமா அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லெட்ஸ் சே இதான் நீங்கன்னு வச்சுக்கோங்க. திஸ் இஸ் யுவர் மதர், ரைட்? அடுத்த ஜென்ரேஷன் யார்? உங்கள் கிராண்ட் மதர், கரெக்டாக? இதான் 3 ஜெனரேஷன். நீங்கள், உங்கள் அம்மா, அடுத்து உங்கள் பாட்டி. இப்போது நான் சொன்னேன் இல்லையா, ஓம் எப்போ ஃபார்ம் ஆகும்னு? எம்ப்ரியோவாக இருக்கும்போது ஃபார்ம் ஆகும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எதுலேருந்து வந்திருப்பீங்க? ஒரு ஓவம் செல்லேருந்து வந்திருப்பீங்க. அந்த ஓம் எப்போ ஃபார்ம் ஆகிருக்கும்? உங்கள் மதர் எம்ப்ரியோவாக இருக்கும்போது ஃபார்ம் ஆகிருக்கும், கரெக்டாக? ஓகே, ஸோ நீங்கள் ஒரு ஓவம் செல்லேருந்து ஃபார்ம் ஆகிருக்கும். நம்மளுடைய மதர் எம்ப்ரியோவாக இருக்கும்போது தான் அந்த ஓம் அவங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்கும். எம்ப்ரியோவாக இருக்கும்போது மதர் எங்கே இருந்திருப்பாங்க? கிராண்ட் மதரோட ஓம்பில் இருந்திருப்பாங்க, கரெக்டாக? அவங்களோட யூட்ரஸ் க்ரோத் ஆகி அதோட அவங்களுடைய ஓம், சாரி நாட் எக்ஸாக்ட்லி, பட் யூட்ரஸ். புரிஞ்சிச்சா? ஸோ கிராண்ட் மதரோட யூட்ரஸில் உங்கள் மதர் இருக்கும்போது அவங்களுடைய ஓவரியில் தான் நீங்கள் இருந்திருப்பீங்க. ஸோ இதனால் எப்போவுமே டாட்டருக்கும் கிராண்ட் மதருக்கும் ஒரு யூனிக் கனெக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிகாஸ் அதனால ஒரு காமன் பழமொழி கூட இருக்குது, யுவர் கிராண்ட் மதர் கேரிட் யூ அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் நீங்கள் ஓவமாக இருக்கும்போது உங்கள் கிராண்ட் மதரோட யூட்ரஸில் தான் இருந்தீங்க. ஓகே, ஸோ அதை தான் வந்து எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ். பட் மேலில் அந்த மாதிரி கிடையாது. பிகாஸ் பியூபர்ட்டிக்கு அப்புறம் தான் ப்ரொடியூஸ் ஆகவே ஆரம்பிக்கும். அப்போ அடுத்தடுத்த ஜெனரேஷன்ஸ் பற்றி நம்ம அங்கே பேச முடியாது. இது எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட்னால நம்மளால் பேச முடியும். ஏன்னா கப்புள் ஆஃப் மில்லியன் கேமெட், ரைட்? கரெக்டாக? கப்புள் ஆஃப் மில்லியன்னு சொன்னால் 2m. அப்போ 2m × 2 எவ்வளோவா? 4m. மொத்தமாக ஒரு ஃபீமேலுக்கு எம்ப்ரியோவில் கிடைக்கக்கூடிய கேமெட் எவ்வளோ? 4m. நோ மோர் ஊகோனியா ஆர் ப்ரொடியூஸ்ட். அதுக்கப்புறம் ஊகோனியா ப்ரொடியூஸ் ஆகவே ஆகாது. இந்த செல் என்ன பண்ணும்? டிவிஷன் ஸ்டார்ட் பண்ணி ப்ரோஃபேஸ் 1, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா, ப்ரோஃபேஸ் 1 ஆஃப் மியாசிஸ் 1 கொடுக்கலனாலும் மியாசிஸ் 1 தான். அதுக்குள்ளே போயிட்டு டெம்பரரியாக அரெஸ்ட் ஆயிரும். அந்த ஸ்டேஜுக்கு பேர் என்னது? பிரைமரி ஊசைட். ஸோ இன்னும் அது டிவிஷன் நடக்கலை. ஸோ இதோட ப்ளாய்டி என்னது தான்? 2n = 46. ஈச் பிரைமரி ஊசைட் அதை சுற்றி என்ன வரும்? கிரானுலோசா செல் வரும். கிரானுலோசா செல் வந்ததுக்கப்புறம் அது என்னன்னு சொல்லலாம்? பிரைமரி ஃபாலிக்கிள். அதுக்கப்புறம் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃபாலிக்கிள் டீஜெனரேட்னு என்னது? அழிஞ்சு போயிடும். அப்படி அழிஞ்சு போகிறது எப்போலேருந்து எப்போ நடக்கும்? பர்த்லேருந்து பியூபர்ட்டி வரைக்கும். அப்போ பியூபர்ட்டியில் மொத்தம் எவ்வளோ இருக்கும்? 60,000 to 80,000. ஸோ ஒரு ஓவரியில் 2 மில்லியன் இருந்தது, எவ்வளோ ஆயிடுச்சு? 60Kலேருந்து 80K. இது வந்து பெர் ஓவரி. இது என்ன பெர் ஃபீட்டல் ஓவரி. ஏன்னா அப்போ வந்து அது ஃபீட்டஸாக தானே இருக்குது. ஃபீட்டஸ்னால் குழந்தை அப்படி சொல்லணும் இல்லையா, அது மாதிரி. ஸோ ஃபீட்டல் ஓவரி. இந்த ப்ரைமரி ஃபாலிக்கிளை சுற்றி இன்னும் நிறையா யார் வரா? கிரானுலோசா செல் வருது, அப்புறம் தீக்கா வருது. இது இம்பார்ட்டன்ட். ஸோ லேயர் ஆஃப் செல்ஸ், தீக்கா, இது ரெண்டுமே வந்து அதுக்கு பேர் என்னது? செகண்டரி ஃபாலிக்கிள். ஓகே,
செகண்டரி ஃபாலிக்கல் அடுத்து என்னவா மாறுது, டெர்ஷரி ஃபாலிக்கலாக மாறுது. எப்போ, ஆண்ட்ரம் as well as இன்னர் தீக்கா இன்டர்னா, அவுட்டர் தீக்கா எக்ஸ்டர்னா. ஸோ பிரைமரி ஊசைட்டை சுற்றி கிரானுலோசா செல் வந்தாலே பிரைமரி ஃபாலிக்கல், அதை சுற்றி தீக்கா வந்தாலே செகண்டரி ஃபாலிக்கல். தீக்கா இன்டர்னா எக்ஸ்டர்னா மாறி ஃப்ளூயிட் ஃபில்டு கேவிட்டி வந்தால் தான் டெர்ஷரி ஃபாலிக்கல். இந்த ஸ்டேஜில் என்ன நடக்கும், பிரைமரி ஊசைட் within the tertiary follicle grow in size. அதோட சைஸ் என்ன ஆகும், அதிகமாகி தன்னுடைய ஃபர்ஸ்ட் மியாட்டிக் டிவிஷனை அது கம்ப்ளீட் பண்ணும். ஓகே, பண்ணதுக்கப்புறமா இது ஒரு அன்ஈக்குவல் டிவிஷன் ரிசல்ட்டிங் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் ஒரு லார்ஜ் ஹேப்ளாய்ட் செகண்டரி ஊசைட்டும் ஒரு ஃபஸ்ட்டு போலார் பாடி உருவாகும். இந்த வார்த்தை இம்பார்ட்டண்ட். டைனி செகண்டரி ஊசைட்டில் யார் இருப்பா, பல்க் ஆஃப் நியூட்ரியன்ட். எதுக்காக, ஏன்னா நமக்கு ஜெனடிக் மெட்டீரியல் மட்டும்தான் மேல்லேருந்து வரும், நியூட்ரிஷனுக்கு எதுவுமே மேல்லேருந்து வராது. பட் பிளான்ட்டில் அப்படி கிடையாது, கம்ப்ளீட்டாக அதுக்குள்ளே இருக்க வெஜிடேட்டிவ் செல் ஜெனரேட்டிவ் செல் ஃபியூஷன் ஆகிடும். பட் இங்கே அப்படி ஆகாது. ஸோ அந்த நியூட்ரிஷனுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், அன்ஈக்குவல் டிவிஷன் பண்ணி மெஜாரிட்டி ஆஃப் நியூட்ரியண்ட்டை ஃபீமேலோட ஓவம்லேயே வச்சுருக்கோம். ஓகே, அதுதான் அதோடைய அட்வான்டேஜ், சர்வைவல் பெனிஃபிட். The tertiary follicle further changes. Tertiary follicle என்னவா மாறும், mature follicle or Graafian follicle. Secondary oocyte வந்து தன்னை சுற்றி ஒரு மெம்பரேன் ஃபார்ம் பண்ணும். புரிஞ்சுதா, ஃபாலிக்கிள், பிரைமரி ஃபாலிக்கிள், செகண்டரி ஃபாலிக்கிள், டெர்ஷரி ஃபாலிக்கிள். உள்ளே இருக்கக்கூடிய செகண்டரி ஊசைட் என்ன பண்ணும், தன்னை சுற்றி ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணும். அதுக்கு பேர் ஜோனா பெலூசிடா. ஓகே, ஜோனா பெலூசிடா அப்படிங்கிற லேயரை அது ஃபார்ம் பண்ணும். ஸோ த கிராஃபியன் ஃபாலிக்கிள் நவ் ரப்சர்ஸ். ரப்சர்னா என்னது, டேமேஜ். ஸோ அது டேமேஜ் ஆகி என்ன நடக்கும், உள்ளே இருந்து அப்படியே அழகாக ஓவம் வெளியே ரிலீஸ் ஆகும். ஓவம் ரிலீசஸ். இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன சொன்னோம், ஓவியுலேஷன். ஓகே, ஸோ த ஃபார்ம் த ஓவரி பை த ப்ராசஸ் கால் ஓவியுலேஷன். ஓகே, அடுத்த ஸ்லைடில் என்ன பார்க்க போகிறோம், ஸ்பெர்மடோஜெனசிஸ், oogenesis, பிளான்ட் எல்லாமே சேர்த்து சொன்னேன். பட் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிருக்கலாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் ரெண்டுக்குரிய டிஃப்ரென்ஸ் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த டேப்லெட் காலம், அதை பார்த்துட்டு இந்த கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த கிராஃப் இந்த டயக்ராம் எப்படி படிக்கணும்னா இப்படி. ஓகே, இது அதோட டைரக்ஷன். ஸோ இது ஒரு டைரக்ஷனில் இல்லாதனால நான் ஆர்டர் எப்படி சொல்கிறேன், ஸ்ட்ரைட்டாக போய் ஒரு பெண்டு. ஓகே, ஸோ பிளட் வெசல்ஸ் எதுக்காக வரணும், ஓவரிக்கெலாம் எதுக்குப்பா பிளட் வெசல்ஸ், நியூட்ரியன் சப்ளை, அப்புறம் அதுவுமே செல்ஸ் தான், அதுக்குமே ஆக்சிஜன் கொடுக்கணும், இந்த ப்ராசஸில் நடக்கும். அதுக்கப்புறம் ப்ரைமரி ஃபாலிக்கிள், உள்ளே என்ன இருக்கும், ப்ரைமரி ஊசைட். ப்ரைமரி ஃபாலிக்கிளை சுற்றி யார் வருவா, ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் வரும், கிரானுலோசா லேயர்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த கிரானுலோசா செல் அதை சுற்றி வரணும். கிரானுலோசா செல் மட்டும் வந்தால் போதுமா, தீக்கா ஃபார்ம் பண்ணும். அடுத்தது டெர்ஷரியில் தீக்கா இன்டர்னல், தீக்கா எக்ஸ்டர்னல், அதே மாதிரி ஒரு ஃப்ளூயிட் ஃபில்டு கேவிட்டி தெரியுதா, இந்த இடத்துல ஒரு சின்ன பை மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே ஃப்ளூயிட் ஃபில்லாக இருக்குது. அதுக்கப்புறம் மெச்சோர் ஃபாலிக்கிள். கிராஃபின் ஃபாலிக்கிள்னாலே யாருப்பா, மெச்சோர் ஃபாலிக்கிள். ஸோ மெச்சோர் ஃபாலிக்கிள் இருக்கும். எப்போ உங்களுக்கு கிராஃபின் ஃபாலிக்கிள் ரப்சர் ஆகுதோ அப்போ என்ன நடக்கும், அங்கே தெரியல, பட் லெட் மீ ரைட் இட் டவுன். ஓவம் ரிலீசஸ். ஓவம் ரிலீஸ் ஆன ப்ராசஸ் பேர் என்னது, ஓவியுலேஷன். ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கிராஃபியன் ஃபாலிக்கிள் அங்கே தானே இருக்கும். கிராஃபியன் ஃபாலிக்கிள் என்னவா மாறும், கார்பஸ் லூட்டியமாக மாறும். கார்பஸ் லூட்டியம் கார்பஸ் ஆல்பிகன்ஸாக மாறும். ஸோ இந்த கார்பஸ் லூட்டியம் கொஞ்சம் தேவையான ஹார்மோன்லாம் செக்ரீட் பண்ணும். அதுக்கப்புறம் கார்பஸ் ஆல்பிகன்ஸ். ஹார்மோனே என்சைம்ஸை கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. நம்ம ஸ்பெர்ம் செல்ஸ் படித்தோமோ அதோட ஆக்ரோசோமில் என்ன இருக்கும், என்சைம்ஸ், ஃபெர்டிலைசேஷனுக்கான என்சைம். அதோட லூட்னைசிங் ஹார்மோன், ஃபாலிக்கிள் ஸ்டிமுலேட்டிங், கோனாட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன், இதில் வரக்கூடியது எல்லாமே ஹார்மோன்ஸ். ஓகே, ஹார்மோனுக்கும் என்சைமுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. தட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். அதை கேர்ஃபுல்லாக அப்ரோச் பண்ணும். இப்போ நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னென்னா டிஃப்ரென்ஸ். ஓகே, இப்போது இந்த சைடு இருக்கிறது எல்லாமே மேல் ஸ்பெர்மாட்டோஜெனசிஸை கன்சர்ன் பண்ணுறது. இங்கே இருக்கிறது எல்லாமே ஃபீமேல் oogenesis. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், ஸ்பெர்மாட்டோகோனியா. கரெக்டாக, ஸ்பெர்மாட்டோகோனியாங்கிறது நிறையா இருக்கும்.
அந்த ஸ்பெர்மட்டோகோனியா மைட்டாசிஸ் பண்ணிகிட்டே இருக்கும், நிறைய ஸ்பெர்மட்டோகோனியா ப்ரொடியூஸ் பண்ணும். அதில் சில ஸ்பெர்மட்டோகோனியா என்னவா மாறும், ப்ரைமரி ஸ்பெர்மட்டோசைட்டாக மாறும். ஸோ மைட்டாசிஸ் நடக்கும் பொழுது ப்ரைமரி ஸ்பெர்மட்டோசைட் இதெல்லாமே பியூபர்ட்டியில் இருந்து, ஓகே, உங்களுக்கு எம்ப்ரியானிக் ஸ்டேஜ்னு ஒன்று கிடையாது, பியூபர்ட்டிலேருந்து எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு மியோட்டிக் டிவிஷன் முடிஞ்சால் என்ன நடக்கும், ஃபஸ்ட்டு மியோட்டிக் டிவிஷனே எப்படி இருக்கும், ஈக்குவல், ஒரு பாயிண்ட்டா. ஸோ ஈக்குவலான மியோட்டிக் டிவிஷன் நடக்கிறது மூலயமா நமக்கு என்ன கிடைக்கும், 2 செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட் ஹாப்ளாய்டு. செகண்ட் மியோட்டிக் டிவிஷன் நடந்தால் நமக்கு யார் கிடைப்பா, ஸ்பெர்மாட்டிட், அதுவும் ஹாப்ளாய்டு. எத்தனை ஸ்பெர்மாட்டிட், 4. ஸ்பெர்மாட்டிட்லேருந்து ஸ்பெர்மட்டோசோ வரதும் 4. இதை என்னன்னு சொல்கிறோம், ஸ்பெர்ம்ஸ்னு சொல்லுவோம். கரெக்டாக. இந்த ப்ராசஸ் டிஃப்ரென்சியேஷன். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ஸ்பெர்மியோஜெனிசிஸ், கம்ப்ளீட் ப்ராசஸ், ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். ஞாபகம் இருக்கா, ஸ்பெர்மட்டோகோனியம், பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட், செகண்ட் ஸ்பெர்மட்டோசைட், ஸ்பெர்மாட்டிட், ரைட். இந்த ப்ராசஸ் ஸ்பெர்மியோஜெனிசிஸ், ஃபுல்லாக ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். இது எல்லாமே பியூபர்ட்டிலேருந்து தான் ஆரம்பிக்கும், எதுவுமே எம்ப்ரியோ லெவலில் நடக்காது. கம்மிங் டு ஃபீமேல் என்ன நடக்குது, ஊகோனியா நிறையா இருக்குது. மியாசிஸ் 1ஓட ப்ரோஃபேஸ் 1ல் ஸ்டாப் ஆகிடும். ஓகே, இது வரைக்கும் ஃபீட்டல் லைஃப்னால் எம்ப்ரியோவாக இருக்கு இல்லையா, அந்த ஸ்டேஜை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க, ப்ரைமரி ஊசைட் வரைக்கும். அதுக்கப்புறமா பியூபர்ட்டிக்கு அப்புறம் என்னாகும், இந்த ப்ரைமரி ஊசைட், ஒரே ஒரு ப்ரைமரி ஊசைட், அதை சுற்றி ப்ரைமரி ஃபாலிக்கிள், செகண்டரி ஃபாலிக்கிள், டெர்ஷரி ஃபாலிக்கிள். ஓகே, உள்ளே இருக்க ப்ரைமரி ஊசைட் செகண்டரி ஊசைட்டாக மாறும். அதுக்கப்புறம் கிராஃபியன் ஃபாலிக்கிள் எப்போ ரப்சர் ஆகுதோ, கிராஃபியன் ஃபாலிக்கிள் ரப்சர் ஆகி ஓவிலேஷன் நடந்துடும். ஓவிலேஷன் நடந்ததுக்கு அப்புறமா தான் அது செகண்டரி செகண்ட் மியாசிஸை அது கம்ப்ளீட் பண்ணுது. ஓகே, கம்ப்ளீட் ப்ராசஸை சொல்கிறேன். ப்ரைமரி ஊசைட் ஃபஸ்ட்டு மியாட்டிக் டிவிஷன் கம்ப்ளீட்டட் ப்ரையர் டு ஓவிலேஷன். ஓவிலேஷனுக்கு முன்னாடி என்ன பண்ணிடும், ஃபஸ்ட்டு மியாட்டிக் டிவிஷனை முடிஞ்சிடும். பர்த்து, சைல்ட்ஹுட், பியூபர்ட்டி அதெல்லாமே இந்த ப்ராசஸ். அந்த ப்ரைமரி ஊசைட்டில் டீஜென்ரேட் ஆகும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ ஃபீட்டலில் ஊகோனியாலேருந்து ப்ரைமரி ஊசைட் தான் அந்த 2 மில்லியன்லேருந்து 60 to 80,000 ஆகுதுல்ல, அந்த ப்ராசஸ். அப்போ டீக்ரேட் எல்லாமே ப்ரைமரி ஊசைட் தான், அது இது ரெண்டுக்குள்ளே நடக்கும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு இதை எடுத்து நமக்கு டிவைட் ஆகி செகண்டரி ஊசைட்டாகவும் ஃபஸ்ட்டு போலார் பாடியாகவும் ஆகும். திரும்ப அடுத்து செகண்ட் அந்த கடைசி மியாசிஸ் நடக்கும்போது இன்னொரு போலார் பாடியும் ஓவமும் ஃபார்ம் ஆகும். இது எல்லாமே அடல்ட் லைஃப் ஆஃப்டர். ஓகே, ஸோ என்ன நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோன்னா, ப்ரைமரி ஸ்பெர்மாட்டோசைடோட ப்ளாய்டியும் 46, ப்ரைமரி ஊசைட்டோட ப்ளாய்டியும் 46, செகண்டரி ஸ்பெர்மாட்டோசைடோட ப்ளாய்டியும் 23, செகண்டரி ஊசைட்டோட ப்ளாய்டியும் 23. அப்போ என்ன மேம் டிஃப்ரென்ஸ், மேலில் பியூபர்ட்டிலேருந்து தான் ஆரம்பிக்கும், ஃபீமேலில் எப்போலேருந்தே ஆரம்பிச்சிடும், எம்ப்ரியோஜெனிசிஸ்லேருந்தே ஆரம்பிச்சிடும். ஃபீமேலில் அன்ஈக்குவல் டிவிஷன், எதுக்காகனா நியூட்ரிஷனுக்காக, சர்வைவல் அட்வான்டேஜ். மேலில் ஈக்குவல் டிவிஷன் தான் நடக்கும். ஓகே, I hope you understood the concepts we discussed in today's video. ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது புரியாமல் இருந்ததுன்னா ப்ளீஸ் put it in the comment section. ஓகே, அப்போ தான் எனக்கும் தெரியும் உங்களுக்கு என்ன புரியுது புரியலன்னு. See you in the next video. Happy learning. Bye.